வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை, யூடியூப் வேலை, குழந்தைங்கள பார்க்கறது, ஹஸ்பண்ட பார்க்கறதுன்னு இதை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு நம்மள நாம பார்த்துக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு நைட்டி, தலை சீவுறதுக்கு நேரமும் இல்ல. அப்படியே நேரம் கிடைச்சாலும் அந்த டைமிங்ல சித்த நேரம் படுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி படுத்துக்கிறது. தலை சீவுறதுக்கு வளையவும் மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு கொண்டை. இப்போ கொஞ்ச நாளா இப்படியே தான் போயிட்டு இருக்குது என் வாழ்க்கை. கண்ணாடியில் என் மூஞ்சியை பார்த்தா எனக்கே பிடிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி தலைவாவது சீவலாமான்னு முடி அவுத்து பார்த்தேன். கொஞ்சம் முடி வளர்ந்துட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் ஆச்சு. சரி இவ்வளோ முடி எடுக்கிறங்காட்டி தான் நமக்கு வந்து சிக்கெடுத்து தலை சீவறதுக்கு ரொம்ப நேரமாகுதோ, பண்ண மாட்டேங்கிறோமோ, போய் முடியத்தான் வெட்டிட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரத்தில் போய் வெட்டிக்கலான்னு யோசித்தேன். இனி இப்படியே விட்டோம்னா அடுத்த வாரம் வெட்டலாம், 10 நாளைக்கு அப்புறம் வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கும். முதல்ல இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நமக்கான ஒரு செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே போய் டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்லர் கிளம்பலான்னு ரெடியானேன். அதுக்குள்ளே வயிறு வேற பசிச்சுது. சரி அங்கே போயிட்டு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே மதியான சாப்பாடை சாப்பிட்டு பார்லர் கிளம்பிட்டேன். அங்கே போனதையும் அந்த பொண்ணு அக்கா என்ன கட்டிங் போட்டும் அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு கட்டிங் எனக்கு நீட்டாக இருந்தால் போதும், கொஞ்சம் முடியை கம்மி பண்ணி விடுறா, எனக்கு வந்து டக்குன்னு ஒரு கேட்ச் கிளிப்கே எடுத்து போட்டுக்கிற மாதிரி ஈஸியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேங்கான்னு யூ கட்டிங் வெட்டி விட்டா. கொஞ்சம் டிங்கரிங் பஞ்சரிங் வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன பார்க்குறதுக்கு எனக்கே பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. இனி எப்போ பார்த்தாலும் இந்த கொண்டையை போட்டுக்கிட்டு நைட்டியை போட்டுட்டு சுத்தாமல் ஒரு சுடிதார் போட்டு ஜஸ்ட் ஒரு கேட்ச் கிளிப்பாவது போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இப்படி தோணிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கான ஒரு செல்ஃப் கேர் வந்து பண்ணி பாருங்கள். நமக்கே ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனாக இருக்குதுங்க.